ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்னவர் மகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு உஷாரா நம்ம சேதுவை இருந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இடியும் மின்னலுமா அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே வைக்க போகிற இருந்திருக்கும். அந்த வைக்க போகிற இருந்துட்டு இடியும் மின்னல் மேலே பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து நம்ம மலர் இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட போயிட்டு அதை அன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை அணைச்சு முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே நம்ம கருப்பு இருந்துட்டு என்ன சேது இது இந்த டைமில் இது வைக்கலாம் எரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. சேது இருந்துட்டு இதை பற்றி நம்ம காலையில் எல்லாரும் பேசிக்கலாம், போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு அக்கா நீ மட்டும் மாமாவை உள்ளே கூட்டிகிட்டு வரணும்லாம் கண்டிப்பாக மாமா வந்து இடியும் மின்னல்னால என்ன ஆயிருப்பாருன்னு தெரியல, நீங்கள் நல்ல நேரத்துக்கு போயிட்டு மாமாவை காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை ரொம்பவே பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு போயிட்டு தனம் போயிட்டு தூங்கு தனம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எல்லாருமே தூங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேதுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. அந்த இடியும் மின்னலும் கொஞ்ச நேரம் நான் அங்கே இருந்திருந்தா கூட நான் என்ன ஆயிருப்பேனே தெரியல, நல்ல வேலை தமிழ்ச்செல்வி வந்து என்னை உள்ளே கூட்டிகிட்டு போனா, இல்லைன்னா என்ன ஆயிருப்போமோ ஏதோ ஆயிருப்போமோ அப்படின்னு நினச்சி பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கு என் மேலே ரொம்ப அக்கறை தான், என் மேலே அவ்வளோ அக்கறை இருக்கிறதுனால தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம சேது வந்துட்டு அந்த வைக்க போறவே போய் பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு அதாவது இந்த விஷயம் தெரிஞ்சு வந்து அவுட் ஹவுஸ்க்கு வராரு. வந்த உடனே என்ன செய்தோ என்ன ஆச்சு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லப்பா நைட்டு வைக்க போறலாம் இடியும் மின்னல்னால எரிஞ்சிருச்சுப்பா, அதுதான்ப்பா, அப்படி வேற இன்னும் இல்லப்பா அப்படின்றாங்க. சரிப்பா சேது உனக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லப்பா எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிப்பா சேது நீ நைட்ல எதுக்கும் உள்ளவே போய் தூங்குப்பா, நீ இனிமே வெளியே வராத அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு சரிங்கப்பா நீங்க சொல்லிட்டீங்களே, இனிமே நான் வெளியெல்லாம் போக மாட்டேன்ப்பா, நான் வெளியெல்லாம் தூங்க மாட்டேன், நான் உள்ளவே தூங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம தமிழ. அதுக்கப்புறம் என்ன இதை பார்த்து நம்ம தனம் இருந்துட்டு என்னமாமா காலையிலே சைட் எல்லாம் அடிக்கிறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தனம், நான் யாரை சைட் அடிக்கிறேன், நான் யாரையும் சைட் அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இருந்துட்டு என்ன தானோ எதுக்காக அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, காலையிலே கடுப்பை கிளப்பாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு அவசர அதாவது காலேஜுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காலேஜுக்கு மட்டும் இல்லை, அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகணும். அதனால் பரபரன்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கிளம்பி காலேஜுக்கு போயிட்டு இருக்க வழியில் நம்ம போஸ் இருந்துட்டு அந்த வழியாக வராரு. வந்த உடனே பயங்கர கோவத்தோட பார்த்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு போயிட்டு ராஜாங்க கிட்ட இங்க பாருங்க மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்த மாமா அப்படின்றாங்க. என்ன ஈஸ்வரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க மாமா, உங்களோட உயிரை காப்பாத்தினதுக்காக என்னோட பையனுக்கு நீங்க என்ன பண்ணீங்க மாமா, நீங்க எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு ஈஸ்வரி, நீ என்ன பேச வரன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, என்னோட உயிரை காப்பாத்தினதுக்காக நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு புரியல ஈஸ்வரி அப்படின்றாங்க. இங்க பாருங்க மாமா, அந்த பொண்ணு பார்க்க வந்து அந்த எம்எல்ஏ சிற்றரசு இருக்காரு இல்ல, ஆமா அவருக்கு என்ன இப்போ, இல்ல மாமா என்னோட பையன் ஏதோ உங்க கம்பெனில மேனேஜரா தான் ஒர்க் பண்றாரா, முதலாளி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதை நீங்களும் கேட்டீங்களே, இப்போ என்னோட பையனுக்குன்னு ஏதாச்சும் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை வச்சு என்னோட பையன் கௌரவமா வாழுவான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட கேட்கவும், இங்க பாரு ஈஸ்வரி, உன்னோட பையன் என்னோட உசுரை காப்பாத்தினதுக்காக நீ கேட்டதுக்காக உன்னோட பையன் மணமேடையில அந்த பொண்ணுக்கு தாலி கட்டும் போது போஸுக்கு ஒரு கோடி ரூபாய் செக் உள்ள மதிப்பு நான் கொடுக்குறேன், அந்த செக்கை வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். மாமா என்ன மாமா சொல்றீங்க, உண்மையாவா, 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள செக்கு எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சாவித்திரி இருந்துட்டு மாமா அண்ணன் எதுக்காகண்ணே 1 கோடி ரூபாய் கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதோ 10,000மோ 20,000மோ கொடுத்து விடாம எதுக்குண்ணே 1 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க, நீங்க கொடுக்கறதுக்கும் ஒரு அளவு இல்லையாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு எங்க பாரு சாவித்திரி, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, என்னோட பையன் அதாவது மாமா உசுரை காப்பாத்தினதுக்காக இவ்வளோ பெரிய தொகை கொடுக்குறாரு, உனக்கு என்ன அவ்வளோ பெரிய பொறாமையா என்னை பார்த்து அப்படின்றாங்க. இங்க பாருங்க மதனி, உங்களை பார்த்து எனக்கு என்ன பொறாம வரப்போகுது, இங்க பாருங்க அத்தாச்சி, எனக்கு ஒன்றும்
ஒன்றும் பொறாமலாம் ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க மதனி, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நல்லா பொறாமப்படுறீங்கன்னு தான் எனக்கு தெரியுது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டா நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க யாரும் சண்டை போடாதீங்க, எதுக்காக இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இங்க பாரு ஈஸ்வரி, நீ கேட்டதுக்காக நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். உன்னோட பையன் மணமேடையில தாலி கட்டுட்டோம், அதுக்கப்புறம் நான் உன்னோட பையனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, உன்னோட பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா தானே, இந்த கல்யாணம் நடந்தா தானே, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஈஸ்வரியை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்க பாருங்கடி, 2 பேரும் முறைச்சுக்கிட்டு நிக்காம அவங்கவுங்க வேலையை பாருங்கடி, போங்கடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு மோகனா கிட்ட, மோகனா ஒரு காஃபி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மோகனா இருந்துட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு ஒரு காஃபி கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம போஸ் வந்து போயிட்டு இருக்காரு. அதாவது தமிழை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா இவகிட்ட ஏதாச்சும் வம்பு இழுக்கணுன்றதுக்காக இறங்கி நின்று, இங்க பாரு தமிழே, அதாவது போய் மலர்கிட்ட சொல்லு, நான் ரொம்ப ராஜா மாதிரி வாழ போறேன், அதுவும் நான் பெரியப்பாவோட உயிரை காப்பாத்தினதுக்காக எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு பெரியப்பா. இதை வச்சு நான் ரொம்ப ராஜா மாதிரி சந்தோஷமா வாழ போறேன், அவளை பார்த்து என்ன வயிறு எரிய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்கிட்ட ரொம்பவே சவாலா இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருடா, உன்னோட கேடித்தனத்துக்கும் ஃப்ராடுத்தனத்துக்கும் கண்டிப்பா இது எதுவுமே நடக்காது. மாமா கொடுக்குற 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன 1 கோடி ரூபாயில 1 ரூபாய் கூட உனக்கு கிடைக்காது, அந்த மாதிரி நான் பண்றேன் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு, உன்னால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கோ, அது கண்டிப்பா நான் மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்துட்டு சவால் விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருடா, கண்டிப்பா உனக்கு 1 ரூபாய் கூட கிடைக்காது, அதே மாதிரி உனக்கு நீ ராஜ வாழ்க்கை வாழ்றன்னு நினைச்சிட்டு இருக்கல, அந்த வாழ்க்கையும் உனக்கு கிடைக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ என்னதான் பண்றன்னு நானும் பாக்குறேன், கண்டிப்பா இது எதுவுமே நடக்காது, நீ சொல்றதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா, நீ கண்டிப்பா நடக்காது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு அந்த வழியில நடந்து போயிட்டு இருக்காரு. நம்ம போஸ் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம சேது இருந்துட்டு பயங்கர டென்ஷனோட, என்னது இவ கூட எதுக்காக சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பாக்குறாங்க. பார்த்ததுமே 2 பேருமே கோவமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு போஸ், என்னாச்சு, எதுக்காக இங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, என்ன ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், இவங்க இங்க நடந்து போயிட்டு இருந்தாங்களாம், வாங்க வீட்டில் விட்டுறேன்னு சொன்னா, ஆனா அவங்க தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கு தான் பேசிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்லைண்ணா அப்படின்றாங்க. அப்படியா, சரி சரி போஸ், நான் கூப்பிட்டு போய்க்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி கிட்ட, என்ன தமிழ், ஏதாச்சும் பிரச்சனை பண்றானா போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அந்த பதில சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. இதை கேட்ட நம்ம சேதுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவ திமிரு மட்டும் அடங்கவே அடங்காது, என்னதான் நடந்தாலும் செஞ்சாலும் இவ திமிரு மட்டும் குறையவே மாட்டேங்குது, இவகிட்ட என்ன சொல்லி என்னத்த பண்றது, நம்ம வந்து கேட்டோம் பத்தியா, நம்மளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போயிட்டு நம்ம போஸ் சொன்னதவே யோசிச்சு மண்டையை குழப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு, அக்கா என்ன வச்சுக்கா, நீ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கே, எதுக்காக இப்படி எல்லாம் இருக்க, நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லக்கா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம போஸ் அதாவது சேது இருந்துட்டு, என்ன இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. இங்க பாருக்கா, நீ எந்த விஷயத்துக்கு எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாதா, நீ நார்மலா இருக்கிறதா இருந்தா எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியும்ல, நீ எதுக்காக இப்படி இருக்குன்னு சொல்லுக்கா, ஏதாவது பிரச்சனையா, காலேஜ்ல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்களா, இல்லை ஏதாச்சும் ஃபீஸ் எது கட்டணுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி அப்படின்றாங்க. இங்க பாருக்கா, நீ இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது, அதனால என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லுக்கா அப்படின்றாங்க. இங்க பாருதானோ, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருக்கா, நீ சொல்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேங்க அப்படின்றாங்க. இங்க பாருதானோ, வர வழியில நான் போஸை பார்த்தேன் அப்படின்றாங்க. அப்படியா, போஸ் மாமா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லடி, அவன் ராஜ வாழ்க்கை வாழ போறாங்களாம், அது மாமா ராஜாங்க மாமாவை காப்பாத்தினதுக்காக 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரா நம்ம மாமா, அது
அவன் பண்ணாத ஒண்ணுக்கு அவனுக்கு எப்படி 1 கோடி ரூபாய் கொடுக்க முடியும்? எதுக்காக செய்யாத ஒண்ண நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இவன் இப்படி பீத்திட்டு திரியிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம தனம் இருந்துட்டு, அக்கா என்னக்கா சொல்ற, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றாங்க. இங்க பாரு தனம், பெரிய வீட்டுல மாமாவை காப்பாத்துனது வந்து போஸ்ன்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல. வீட்டுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். இப்போ இதை வச்சு இவ்வளோ பெரிய சதி திட்டம் தீட்டி இவங்க இவ்வளோ பெரிய வேலையை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம தனத்துக்கு ஒன்றுமே புரியல. அக்கா நீங்கள் நீங்கள் புரியுற மாதிரி சொல்லுக்கா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்ன விஷயமோ அதை சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அதாவது தனம் இருந்துட்டு கேட்கவும், இங்கே பாரு தனம், அதாவது காட்டுக்குள்ளே மருந்து எடுக்கிறதுக்காக நான் சேது மாமா எல்லாம் போயிட்டு வந்தோம் இல்லையா? அப்போ சேது மாமா ஒரு பக்கம் போயிட்டாரு, நான் ஒரு பக்கம் போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, அந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டேன், நான் தான் எடுத்தேன். அதை எடுத்துட்டு கொண்டு வரும்போது என்னோட தலை பின்மணியில் யாரோ அடித்த மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா போஸு என்னை தலைமண்டிலே அடித்து என்னை மயக்கம் போட வச்சுட்டு என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இதை வச்சு தான் இப்போது நான் தான் மாமாவை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு பேத்திட்டு இருக்கான். அதை வச்சு இப்போ 1 கோடி ரூபாய் வேற வாங்க போகிறானா. அது மட்டும் இல்லாமல் நான் ராஜ வாழ்க்கை வாழ போகிறேன், அந்த போய் மலர்கிட்ட சொல்லு, அவகிட்ட சொல்லுனா என்னை பார்த்து பொறாமப்பட சொல்லு அப்படின்னு சொல்றான். நான் சும்மா இருப்பேனா, அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் நான், இங்க பாரு நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. மாமா கொடுக்குறன்ற 1 கோடி ரூபாயிலையும் அதுல இருந்து 1 ரூபாய் கூட உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அக்கா உனக்கு எதுக்குக்கா தேவையில்லாத வேலை, நீ அமைதியா இருக்கா. இங்க பாரு தனம், ஒரு விஷயத்த செய்யாத ஒண்ணு செஞ்சேன்னு சொல்லிட்டு அதாவது பெருமை பீத்திட்டு இருக்கிறதே பெரிய தப்பு. அதுவும் மட்டும் இல்லாம அதை வச்சு இவ்வளோ பெரிய சதி திட்டம் தீக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு என்னால அமைதியாவே இருக்க முடியல. நான் இத்தனை நாள் அமைதியா இருந்ததுக்கு காரணம் வீட்டுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்பதான் அந்த போஸ் பையில உள்ள சேர்த்திருக்காங்க. அதனாலதான். அதுவும் இப்போ கல்யாணம் வேற நடக்க போகுது. இதுல எதுலையுமே பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எதுவுமே பேசாம இருந்தேன். இப்போ இதை வச்சு இவ்வளோ பெரிய திட்டத்தை தீட்டும் போது நான் எப்படி தானோ அமைதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட போஸ், அதாவது யாரு நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன, நம்ம அப்பா உயிரை காப்பாத்துனது தமிழ் தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், நீ இப்பவே அப்பா கிட்ட வா, நீ நடந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு, என்ன விஷயம், எதுக்காக, என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு மழுப்ப ஆரம்பிச்சிடறாங்க. இங்க பாரு தமிழ், இங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். இங்க பாருங்க, நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒட்டு கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு தமிழ், நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா அந்த போஸ் பையன் பண்ண வேலை எல்லாம் நீ வந்து அப்பா கிட்ட சொல்லி தான் ஆகணும். அப்பா கிட்ட சொல்லி அவனுக்கு தக்க தண்டனையே நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்க பாருங்க, வேண்டாங்க, அதெல்லாம் வேண்டாம், நான் அதை எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லிக்கிறேங்க அப்படின்றாங்க. இங்க பாருதானோ, உங்க அக்காவை வந்து எல்லா உண்மையும் இப்போ அப்பா கிட்ட சொல்றாளா இல்லையான்னு கேளு தானோ அப்படின்றாங்க. இங்க பாருக்கா, அதுதான் மாமா கூப்பிடறல, போக்கா, போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்கு வம்பு, எதுக்காக இதை வச்சு நம்ம ஒரு பிரச்சனை பண்ணணும், போக்கா, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தானே நினைச்சேன். இப்போ மாமாவே வந்து கூப்பிடுறாருல்ல, போக்கா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தனோ, அது சரியா வராது, நானே போயிட்டு பெரிய மாமா கிட்ட நேரம் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம தனம் இருந்துட்டு, இங்க பாருக்கா, மாமா தான் சொல்றாருல்லக்கா, நீ கிளம்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வச்சிடறாங்க. ஏன் தனம் இப்படி எல்லாம் பண்ற, இங்க பாருக்கா, நீ சொன்ன விஷயத்துல எனக்கு கூட உடன்பாடே இல்லக்கா. அவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு விஷயம் செய்யாமே அவ்வளோ பெரிய திட்டத்தை தீட்டி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தக்க தண்டனை கிடைச்சே ஆகணும்ல, எதுக்காகக்கா இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்க, நீ போக்கா, போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவமா தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு பெரிய வீட்டுக்கு போறாங்க. பெரிய வீட்டுக்கு போன உடனே நம்ம சேது இருந்துட்டு, அப்பா எங்க இருக்கீங்கப்பா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிடுறாங்க. வெளியே கூப்பிட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்னமோ ஏதோன்னு பயந்துகிட்டே வெளியே வராரு. என்னையா சேது, எதுக்காகவே அப்படி கத்திட்டு இருக்க, என்னாச்சியா, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்பா உங்ககிட்ட ஒரு
ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க வந்து இங்க உட்காருங்கப்பா. வீட்ல இருக்கிற எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வீட்ல இருக்கிற என்ன கீழே அவ்வளோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, என்னடி தாமரை, இந்த சேது பையன் இப்படி கத்திட்டு இருக்கே, என்ன பிரச்சனை, நீ ஏதாச்சும் பண்ணியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா நான் என்னம்மா பண்ண போறேன், நான் எதுவுமே பண்ணலம்மா, என்கிட்ட திரும்பாத, அப்படியே நான் எந்த பிரச்சனையும் பண்ணல அப்படின்றாங்க. அப்போ எதுக்குடி அவன் அப்படி கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா சேது மாமா கத்துறாங்கன்னா அதுக்கு நானாக தான் காரணமாக இருப்பேனா, என்னம்மா அப்படியெல்லாம் என்ன சந்தேகப்படுற, ஏமலையும் உனக்கு சந்தேகம் வருதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருடி. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஒரு நிமிஷம் வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. வாடி, அவன் அவ்வளோ கத்திட்டு இருக்கான், அப்புறமா அது வெளியே போகலன்னா அவனே வந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுவான் போல, அந்த அளவுக்கு கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு அதாவது சித்ரா கிட்ட, என்னடி அந்த சேது பையன் அப்படி கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் அதாவது அவனுக்கு ஒரு வேலையே இல்லைம்மா, எதுக்காகமா அப்படி கத்திட்டு இருக்கான், இங்கே பாருடி, வாடி என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கூட்டமாக கூட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இவ என்னமோ தப்பு பண்ணியிருக்கா, அதனால தான் சேது வந்து தமிழை இப்படி இருந்து கூட்டிட்டு வந்துருக்கா, கண்டிப்பாக இனிமேல் இந்த வீட்டிலும் சரி அவுட் ஹவுஸ்லையும் சரி அவளை இங்கே இருக்க வைக்க மாட்டான் போல, அதுக்காக தான் இங்கே வந்து கூட்டிட்டு வந்திருக்கான், அதை பற்றி பேசுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது போஸை பற்றி தான் அந்த இந்த பிரச்சனையை பேச போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னையோட தமிழ்ச்செல்வி ஆட்டம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு எதையோ சாதிச்ச மாதிரி நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி திமுறா. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமாக நின்று இருக்கிறத பார்த்தேன். நம்ம ராஜாங்க இருந்துட்டு, ஐயா சேது எதுக்காக எல்லாருமே வர சொல்லியிருக்கா, என்ன விஷயம்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம பாட்டி இருந்துட்டு, என்னையா சேதோ, என்ன பிரச்சனை, எதுக்காக தமிழ்ச்செல்வியை அழுதுகிட்டு இருக்கா, எதுக்காக தமிழ்ச்செல்வியை இப்போ கூட்டிட்டு வந்திருக்க, எனக்கு ஒன்றும் புரியலையா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க பார்த்தா, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க பயப்படாதீங்க, நீங்க இந்த பிரச்சனையை கேட்டீங்கன்னா நீங்களே ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க அப்படின்றாங்க. அதுதானையா, நீ ரொம்ப நேரமா இதை தான் சொல்லிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொன்னா கொஞ்சம் மனசு ஆறுதல் ஆகும் இல்லையா, ரொம்ப பயமா இருக்கு, என்ன விஷயம்னு மட்டும் சொல்லிடுறையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பதான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது வந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்க போஸுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாயா, அதனால இப்போ என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை எதுக்காக நீங்க 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, மாமாவோட உயிரை காப்பாத்தினதுக்காக மாமா வந்து போஸுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, அதாவது போஸு தான் அப்பாவோட உயிரை காப்பாத்தனா அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம போஸுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன இப்படி எல்லாம் கேட்குறாங்க, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு பயத்தோடய இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாரு போஸு, நீ தான் அப்பாவோட உயிரை காப்பாத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாண்ணா, இதுல என்ன சந்தேகம், நான் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு அந்த காட்டுக்குள்ள மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்றாங்க. இங்க பாரு போஸு, நான் கோவப்படத்துக்கு முன்னாடியே இதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா உனக்கு நல்லது அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு, அண்ணா உனக்கு என்னாச்சுன்னா, எதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு போஸு, நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாத, நான் பயங்கர கோவமா இருக்கேன், நீ எல்லா உண்மையும் சொல்லலாம், இப்போ வேற மாதிரி ஆயிரும் பிரச்சனை அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருங்கண்ணே, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு போஸு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு போஸ், இங்க பாரு சேதோ, நீ என்ன பேசுறன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல, இங்க பாருங்கப்பா, நான் எல்லா உண்மையும் சொல்றேன், இங்க பாருங்க, உங்களை காப்பாத்தினேன்னு சொன்ன இந்த போஸ் உங்களை காப்பாத்த கிடையாது, உங்களை காப்பாத்தினது தமிழ்ச்செல்வி தான் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. சேதோ என்னையா சொல்ற, நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையா எனக்கு, ஆமாப்பா, தமிழ்ச்செல்வி காட்டுக்குள்ள போயிட்டு மருந்தை கஷ்டப்பட்டு கீழே எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கா, கொண்டு வரும்போது இந்த
அந்த போஸ் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? தமிழ்ச்செல்வி தலை மேல ஒரு கட்டைய வச்சு அடிச்சுட்டு அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கான்ப்பா. இதை வச்சுதான் நான் தான் உங்களோட அதாவது நான் தான் அப்பாவோட பெரியப்பாவோட உயிரை காப்பாத்தனன்னு சொல்லிட்டு பீத்திட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. சேது, நீ சொல்றது உண்மையாயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாப்பா, இந்த வீட்டுல எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்றதுக்காக தான் தமிழ்ச்செல்வி இது வரைக்கும் எதுவுமே யாருக்கிட்டயுமே சொல்லாம இருந்ததுக்கா. இவன் போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட உயிரை காப்பாத்தினதுக்காக பெரியப்பா எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சவாலெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கான்ப்பா. தமிழ்ச்செல்வி தனத்துக்கிட்ட சொல்லி புழம்பிட்டு இருந்தா. அதை கேட்டுதான் நான் தமிழ்ச்செல்வியை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு போஸை அதாவது கிட்ட வர வைக்கிறாங்க. போஸ் இங்க வா போஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு இங்க பாருங்க பெரியப்பா, இவன் சேது சொல்றதெல்லாம் பொய். நான் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்தேன். இப்போ நான் என்னவே இப்படியெல்லாம் பேசினா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இங்க பாருங்க பெரியப்பா, இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லுங்க பெரியப்பா அப்படின்றாங்க. இங்க பாரு போஸ், இப்போ சேது சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க பெரியப்பா, அவன் சொல்றதெல்லாம் பொய் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாரு போஸ், உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பா இங்க நடக்கிற பிரச்சனையே வேற அப்படின்னுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போலயே, இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, இப்போ சேதுக்கு என்னோட பையன் மேல அவ்வளோ பெரிய பொறாமை. நீங்க 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்களே, அதனாலதான் அந்த 1 கோடி ரூபாய் கொடுக்க வைக்க கூடாதுன்றதுக்காக இப்போ இங்க வந்து என்னென்னமோ உளறிட்டு இருக்கான். அவன் உளறதெல்லாம் கேட்காம நீங்க பாட்டுக்கு போங்க மாமா, என் வேலை கட்டத்தனமா வந்து எல்லாரு டைமும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கான வேலை எவ்வளவு இருக்கு தெரியுமா சேது? எதுக்காக சேது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கம்முன்னு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும். நீங்க தெரிஞ்சிருந்தா எதுக்காக வெளியே சொல்லாம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க பாருங்கப்பா, நீங்க போஸ் கிட்ட கேட்கற முறையில கேட்டீங்கன்னா கண்டிப்பா போஸ் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுவாங்கப்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமா பயந்துடுறாரு. ஐயோ, நம்மளை அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு போயிட்டு போஸ் கிட்ட, இங்க பாரு போஸ், நீ உண்மையை சொல்லிட்டேன்னா உனக்கு நல்லது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சன்னாசி கிட்ட, சன்னாசி இங்க வா சன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம சன்னாசி காதுல போயிட்டு அந்த பெல்ட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சன்னாசியும் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட் எடுத்துட்டு வர போறாங்க. இங்க பாரு போஸ், நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பா இங்க நடக்கிற பிரச்சனையே வேற. நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க பாருங்க பெரியப்பா, நான் சொல்றது உண்மைதான் பெரியப்பா. உங்க உயிரை காப்பாத்தினதுக்காக நான் காட்டுக்குள்ள போயிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மருந்தை கொண்டு வந்தது நான் தான். உங்க உயிரை காப்பாத்தினதுக்காக எனக்கு காட்டுற நன்றி கண்டன் இதுதானா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எதுக்காக மாமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பையன் உங்களோட உசுரை காப்பாத்தினதுக்கு என்னோட பையனுக்கு இப்படிதான் நன்றி கடனை காட்டுவீங்களா? சொல்லுங்க, என்னோட பையனை எதுக்காக இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் கூட புரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், அந்த நேரம் பார்த்து சன்னாசியும் வந்துடுறாரு. சன்னாசி வந்துட்டு அந்த தாமால தட்டுல அந்த எதாவது ஜாட்டியை வச்சு எடுத்துட்டு வருவாரு. அந்த துணியை எடுத்துட்டு அந்த ஜாட்டியை எடுக்கவும் நம்ம போஸுக்கு பயங்கரமா பயந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த ஜாட்டியை எடுத்து ஒரே ஒரு அடி கீழே அடிக்கிறாரு. இதை பார்த்த நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமா பயந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க என்ன பண்ணாலும் என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் மாமா, உண்மைதான் பெரியப்பா. நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. என்னன்னா நானும் பெரியப்பாவும் நாங்கள் இங்கே இருந்தது உண்மைதான். அதாவது உங்களை உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் கஷ்டப்பட்டது உண்மை. நான் தான் உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு மருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, ராஜாங்கம் வந்துட்டு பயங்கரமாக ஒரு அடியை போஸை அடித்த உடனே, மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் மாமா, தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு தான் அவகிட்ட இருந்து எல்லா மருந்தையும் பெரியப்பா எடுத்துகிட்டு வந்தேன் பெரியப்பா, என்னை மடிச்சிடுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்கப்பா, என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? இவன் தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டு தமிழ்ச்செல்வி எதுவுமே சொல்லாம இருந்ததுக்கு காரணம் நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான்ப்பா இவ்வளோ பெரிய சதிவு திட்டத்தை பண்ணிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நான் தான் எல்லா அதாவது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி
எல்லாத்தையும் நான் தான் பண்ணன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லி பெருமை பீத்திட்டு இருக்காங்கப்பா. இவனெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ வெறுப்பா இருக்குதுப்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நான் அப்படியெல்லாம் பண்ணல மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு ஒரு பக்கம் அழுகவும், அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, இங்க பாருங்க கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா இருந்துட்டு அதாவது சித்ரால ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, என்னோட பையன் பண்ணது தப்பு தான், நான் இல்ல நல்லா சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க பெரிய, என்னோட பையன் வாழ்க்கையில எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு இங்க பாருங்க பெரியப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர கோவமா அதாவது அழுதுகிட்டே பெரியப்பா காலில் விழுந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்கம் பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இவனை நம்பி இவனுக்கு ஒரு கல்யாணத்தை வேற பண்ணி வைக்கலாம்னு நினைச்சனே, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு தான் ரொம்ப பாவம், கண்டிப்பா இவனுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கவே கூடாது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இப்பதான் ஏதோ என்னோட பையன் வாழ்க்கையில நல்லது நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், ப்ளீஸ் மாமா என்னோட பையன் கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க, இந்த கல்யாணம் நடந்தா கண்டிப்பா என்னோட பையன் திருந்துருவான், இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது மாமா, ப்ளீஸ் மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோவமா அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோவமா தமிழ்ச்செல்வியை பாக்குறாங்க. இந்த விஷயத்துல நம்ம தமிழ்ச்செல்விக்கு எதிரா முடிவு சொல்வாரா, இல்ல ஈஸ்வருக்கு எதிரா இந்த முடிவை சொல்வாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.